ஓம் நமோ நாராயணா. நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசியான நல்ல நாளில் நாராயணியத்துக்கான பாஷ்யத்தை பார்க்கலாம். மெல்ல மெல்ல நம்ம தசகங்களை பிரித்து பார்த்துட்டே வரலாம். இதில் நாராயணியத்தில் ஸ்ரீமத் பாகவதம் 1036 ஸ்லோகமாக அந்த நாராயணனுடைய பிரபாவத்தை சொல்கிறது. ஆனால் இது நாராயணியம் பாடப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா குருவாயூர் க்ஷேத்திரம். அங்கே கோயில் கொண்டுள்ள கிருஷ்ணன் தான் அங்கே பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கார். அந்த கிருஷ்ணரோட பட்டத்திரி நேர பேசுறது போல தான் இந்த ஸ்லோகங்களை நம்ம நாராயணியத்தில் அமைச்சிருக்கார். அதை பாடினவர் பேர் மேல்புத்தூர் நாராயண பட்டத்திரி அப்படின்ற நம்பூதிரி பிராமணர். அவர் பிறந்தது கிபி 1560ஆம் ஆண்டு. வடகரையில் திருநாவா அப்படின்ற க்ஷேத்திரத்துக்கு சமீபத்தில் மேல்புத்தூர் அப்படின்ற இடம் இருக்குது. அதில் நாராயண பட்டத்திரியினுடைய தகப்பனார் மாத்ரு தத்தர் அப்படின்ற மகா பண்டிதர் வாழ்ந்துன்னு வந்தார். பட்டத்திரி சின்ன வயசுலேயே தந்தைக்கிட்ட நன்னா கல்வி பயின்றுண்டார். ரிக்வேதத்தை மாத்வாச்சாரியார் அப்படின்றவர்கிட்ட அத்தியாயனம் பண்ணார். தர்க்கசாஸ்திரத்தை தாமோதராச்சாரியார் அப்படின்றவர்கிட்ட கற்றுண்டார். வியாக்கரணத்தை அச்சுத பிஷாரட்டி அப்படின்றவர்கிட்ட கற்றுண்டு 16 வயசுலேயே சிறந்த பண்டிதராக விளங்கினார். சின்ன காலத்துக்கு அப்புறம் அவருடைய வியாக்கரண குருவான அச்சுத பிஷாரட்டி வாத நோயால் பாதிக்கப்பட்டார். அப்போ அவர் ரொம்ப வருந்தினார். பட்டத்திரி அவருக்கு சேவை புரிஞ்சுட்டு வந்தார். அந்த நோயை தன்னுடைய யோக பலத்தால் தானே ஏற்றுண்டு பட்டத்திரி அங்கங்கள் முடங்கினவனாக மாறிட்டார். அப்போ குருவாயூரில் போய் தவம் பண்ணி நிச்சயம் பண்ணிட்டு அங்கே போய் நாள்தோறும் 10 ஸ்லோகங்கள் பாடினார் குருவாயூர் மேலே. அதாவது தன்னுடைய குருவுக்கு வந்த நோயை தான் ஏற்றுண்டு பட்டத்திரி நோயால் அவதிப்படும் பொழுது ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம்னு 100 நாட்கள் 100 தசகமாக பாடியிருக்கார் இந்த நாராயணியத்தை. அப்போ 100 நாட்கள் அவர் பாடி முடிக்கும் பொழுது 1587ஆம் வருஷம் 27/11 அன்றைக்கி முடிக்கிறார். அந்த நாள் அன்றைக்கே அவர் நோயிலேருந்து விடுபட்டு விடுறார். அதுக்கப்புறம் நெடுநாள் வாழ்ந்து 106 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்னு சிலர் சொல்கிறாங்க. அவர் பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம், வியாக்கரணம் போன்ற சாஸ்திரங்களில் ரொம்ப விற்பன்னராக விளங்கி நீண்ட காலம் வாழ்ந்தாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது நம்ம தசகங்களுக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்ரீமன் நாராயணத்தினுடைய பிரதம தசகம், அதாவது முதல் தசகம் பகவத் மகிமை அப்படின்றத பார்க்கலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புருஷாத் ஆத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். இந்த ஸ்லோகத்தில் அவர் சுவாமியை வர்ணிக்கிறார். அதாவது பரிபூர்ண ஞானமும் ஆனந்தமுமாக நீங்கள் உருவாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு உவமையை என்னால் சொல்லவே முடியல. ஆனந்தாவ போதாத்மகம்னு சொன்னார் இல்லையா, ஆனந்த உருவாக இருக்கீங்களே, அனுபமித்தம், உங்களுக்கு ஒரு உவமையை என்னால் கொண்டு வர முடியல. கால தேசிய எல்லைகளை கடந்து நீங்கள் இருக்கீங்க. என்றைக்கும் பந்தம் இல்லாமல் இருக்கீங்க, நிர்முக்தமாக இருக்கீங்க, எதுக்கும் உங்களுக்கு பந்தம் இல்லை, எல்லையற்றதாகவும் இருக்கீங்க. 100,000 வேத வியாக்கியங்களால் விளக்கப்பட்டு கூட நன்னா விளங்காததுமா இருக்குது அந்த பிரம்ம தத்துவம். அப்படிப்பட்ட பிரம்ம தத்துவமாக இருக்கீங்களே, எதை தரிசித்த மாத்திரத்தில் பரம புருஷார்த்தத்தை அளிக்கிறதா அந்த தத்துவம் இருக்கோ, அதுதான் குருவாயூரில் நேரில் நம்ம பார்க்கும்படி பாமர ஜனங்களுக்கு பாக்கியமாக பிரகாசிச்சுண்டு இருக்கிறது ஆச்சரியம் அப்படின்ட்டு முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தேய தன்யத் தன்வா வாசாதியா வா பதச்சி பதஜனஹ சூத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத் வயம் தூ ஸ்திரதரமனசா விஸ்வபீட்டாபஹத்யை நிசேஷாத்மானமேனம் குருபவனபுரா
தீஷமேவா ஆஸ்ரயாமஹ. இப்படியெல்லாம் நீங்கள் அடைய முடியாத வஸ்துவா இருந்து கூட சுலபமாக எங்கள் கைக்கு நீங்கள் கிடச்சிருக்கீங்க. உடலாலையும் வாக்காலையும் மனசாலையும் அதை ஆராதிக்காமல் மனுஷா வேறொன்று நாடுறாளே, அது என்ன ஒரு அற்புதமாக இருக்குது. இது ஒரு அற்பத்தனம் தான், நன்னா தெளிவாக தெரியறது. அது ஒரு கஷ்டம்தான். நான் அசையாத மனசோட உலகத்தில் உள்ள பீடைகளை போக்குறதுக்காக அனைத்துக்கும் ஆத்மாவான இந்த குருவாயூருனை ஈசனை நம்ம சேவிப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நமஹா.